எம்ஆர்கே ஜோதிடம் சேனல் மூலம் உங்களை வரவேற்கிறேன். எனது குலதெய்வத்தை வணங்கி முருகப்பெருமானையும் வணங்கி எல்லா தெய்வங்களையும் வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். இப்போதைக்கு ஒரு சின்னதாக ஒரு பக்தியாக மட்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். சொல்லிட்டு அப்புறமா நம்ம ஜாதகத்துக்குள்ள போகலாம். நம்ம திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போனால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். திருச்செந்தூர் முருகர் கோயிலில் 3 நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதில் ஒன்று என்னன்னா, முருகர் அங்கே சூரியனை வதம் பண்ண இடம். அந்த வதம் பண்ண இடத்துக்கு நம்ம போறதுனால, அவர் எதிரியை அழிச்சதுனால நம்ம அங்கே போகும்போது நம்மளுடைய எதிரி, கடன், நோய், வம்பு வழக்கு எல்லாமே குறைஞ்சிரும். அதுக்காகத்தான் முதல்ல அங்கே செவ்வாய்க்கிழமை போகலாம். வேலைக்கிழமை, அதாவது குருவுக்கு சரியான பீர்த்திசனம், குரு பகவானோட அருள் கிடைக்கும்னா திருச்செந்தூருக்கு வேலைக்கிழமை குரு கோரையில போய் வணங்கினா குழந்தைகளுக்கு இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். இந்த பாயிண்ட். அடுத்தாப்ப வள்ளி குகைக்கு போனா என்ன கிடைக்கும் அது தெரியாம எல்லாரும் அதை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. வள்ளி குகைக்கு போனா முக்கியமா சுக்கிரனுடைய அருள் கிடைக்கும். அப்படிங்கும்போது வள்ளி குகைக்கு போய் கண்டினியூவா நம்ம அவங்க வணங்கிட்டு வந்தாங்கன்னா வீட்டுல கணவன் மனைவி உறவும் நல்லா இருக்கும், குடும்ப உறவு எல்லாமே நல்லா இருக்கும். அதனால ரைட்டு. இனிமே நம்ம ஜாதகத்துக்குள்ள போலாம். இந்த ஜாதகர் 18/10/1999 பிறந்திருக்காரு. அவர் பிறந்த நேரம் 12:40 மத்தியானம். இந்த ஜாதகம் என்கிட்ட தான் பார்க்க வந்துச்சு. 2017 பார்க்க வந்துச்சு. சரியா? இந்த ஜாதகம் அவங்க என்கிட்ட என் பையனுக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் பார்த்தேன் 2017 ராகு தசை ராகு புத்தியில பார்த்தேன். இப்போ அந்த ஜாதகத்தை சொல்லிட்டு நான் என்ன சொன்னங்கிறத உங்கள்கிட்ட சொல்றேன். ஜாதகம் மகர லக்னம், லக்கணத்திலே சந்திரன் கேது, மேசத்துல சனியும் குருவும் வக்கரம், 2 பேருமே வக்கரம். 7வது வீட்டுல ராகு இருக்கு, 8வது வீட்டுல சுக்கிரன் இருக்கு, 10வது வீட்டுல சூரியன் புதன் இருக்கு, 12வது வீட்டுல செவ்வாய் இருக்கு. இவங்க என்கிட்ட கேட்டது என்னன்னா, எப்போ வேலை கிடைக்கும், ஒரே கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஜாதகத்தை பார்த்த உடனே 10ல சூரியன் இருக்கு, 6ஆம் வீட்டுக்கு அதிபதியும் 10ல இருக்காரு, நடக்கிறது ராகு தசை, 8ஆம் வீடு சிம்ம வீட்லயும் சுக்கிரன் இருக்கிறதுனால, அந்த 4ஆம் வீட்டுல குரு உட்கார்ந்து 8ஆம் வீட்டை பாக்குறதுனால இந்த பையன் தூரத்துக்கு தான் வேலைக்கு போவான், பக்கத்துல வேலைக்கு போகணும்னு சொன்னேன். ஆமா, அவங்களும் மிலிட்ரிக்கு தான் வேலைக்கு போகணும், பாம்பே அப்படி சைடில் போகணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னாங்க. அப்போ கண்டிப்பா கிடைக்கும். 2017 வந்தாங்க. இந்த ஒரு 6 மாசத்துல கிடைக்கும்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிவிட்டோம். அதே மாதிரி ராகதசை ராகு புத்தி ராகு அந்தரம் முடிஞ்சு குரு அந்தரம் முடிஞ்சு சனி அந்தரத்துல அந்த பையனுக்கு வேலை கிடைச்சிட்டு அவங்க எல்லாம் வந்தாங்க. சரி, அது நம்ம எப்படி சொன்னோம் அப்படிங்கிறது தெரியும்ல அவங்களுக்கும். இது ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு இது நல்லா தெளிவா புரியும். புரியாதவங்கனால படிச்சுக்கோங்க. ஏன்னா வீட்டுல ஒரு ஆள் ஜாதகம் பார்க்கறவங்க இருந்தாதான் அந்த வீட்டுல உள்ள ஜாதகத்தை தான் பார்க்கலாம். அதனால கண்டினியூவா எல்லாரும் வீட்டுல ஒரு ஆள் படிச்சுதே ஆகணும். சரி, இப்ப நம்ம ஜாதகத்துல போயிடலாம். உத்தியோகஸ்தானங்கிறது 6வது இடம். அந்த 6ஆம் இடத்துக்கு அதிபதி 10ல இருக்காரு. சரியா? அடுத்தாப்ப இந்த சூரியனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க. அது ஒரு நல்ல பரிவர்த்தனை. இப்போ இந்த ராகு திசையை நடத்துறது யாரு நடத்துவாங்கன்னா சந்திரன் தான் நடத்துவாரு. அப்ப சந்திரன் நடத்துறதுனால அப்போ இந்த ராகு யாரை போல வேலை செய்வார்? சந்திரனை போலதான் வேலை செய்வார். சரி, அப்போ இதுல என்ன பலன்? சந்திரன் இந்த லக்கணத்துக்கு மாரகாதிபதி. அப்போ இந்த ராகு திசையில மாரகம் கொடுப்பாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் வரும். சரியா? ஆனா இந்த சந்திரனை இந்த வேலனும் சனியும் வக்கரமா இருக்காங்க. வக்கரமான கிரகம் தன்னுடைய இயல்புக்கு மாறான வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இயல்புக்கு மாறான வேலைன்னா தன்னுடைய வேலையை அது மறந்துடுதுன்னு அர்த்தம். அப்போ தன்னுடைய வேலையை மறந்து அந்த குருவையும் சனியும் புதன் இருந்து பாக்குறதுனால அவங்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியுடைய ஒளி கிடைக்குது. அதனால அவங்க இழந்த வக்கரமான கிரகம் அந்த 6ஆம் வீட்டு அதிபதி புதனை போல வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த சனி 10ஆம் வரைய சந்திரனை பாக்குறதுனால இந்த சந்திரன் ராகு இந்த வீட்டுக்கு அதிபதிங்கிறதுனால, சனி லக்கணத்துக்கும் 2ஆம் வீட்டுக்கு அதிபதிங்கிறதுனால, இருக்கிறது சர வீடுங்கிறதுனாலையும் இதுவும் சர வீடுங்கிறதுனாலையும் இவங்களுக்கு தூரத்தொழில வேலை கிடைக்குங்கிறத நம்ம சொன்னோம். இந்த சனி பார்வை, சனி வக்கரமாகி இந்த இந்த புதனுடைய பார்வை சனிக்கு மட்டும் இல்லைன்னா இவங்க வேலை கிடைக்காது இவங்களுக்கு. ஏன்னா சந்திரன் மாரகாதிபதியை தான் வேலை செய்வார். இப்போ சந்திரன் சனியோட ஒளியை வாங்கி வேலை செய்யறாரு. சரி, இப்ப இதுல நாடி ஜோதிடம்னு ஒண்ணு இருக்கு. அது அதையும் தெரிஞ்சுக்கிட்டு சேர்த்து படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அது என்னன்னா, எந்த கிரகமும் தான் இருந்த வீட்டுல இருந்து 1, 5, 9 தொடர்பு கொள்ளும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மாதிரி வக்கரமான கிரகம் அடுத்த வீட்டுல இருந்த பலன் தான் செய்யும் ஒரு கணக்கு இருக்கு. இப்போ இந்த இடத்துல சனியும் குருவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க.
பண்ணும்போது இந்த 1-5 கனெக்ட், இந்த சனியும் குருவும் ராகுவோட கனெக்ட் ஆயிடுறாங்க. அப்போ இந்த குருங்கிற பணமும் மரியாதையும் சனிங்கிற ஒரு வேலையும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதனாலதான் அதையும் வச்சு சொன்னோம். நம்ம அந்த நாடு ஜெயத்தை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க இப்போதைக்கு இந்த பாயிண்ட்கள் படிக்கிறீங்க. இது வந்து கேபி ஜோதிடம். கேபி ஜோதிடத்துல வந்து சப்ளாடு, அதாவது இது நட்சத்திரம், இது உப நட்சத்திரம், இது உப நட்சத்திரம். இந்த கேபி ஜோதிடத்துல இதான் முக்கியம். இப்போ இதுல வந்து அவங்களுக்கு வந்து இந்த கேபி ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் 3, 7, 11 இதை தொடர்பு கொண்டுச்சுன்னா ஒரு கிரகம், அந்த கிரகம் வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம், சந்தோஷம் எல்லாம் கொடுக்கும். அதே ஒரு கிரகம் 2, 10, 2, 6, 10 தொடர்பு கொண்டு வந்தா கல்யாண வாழ்க்கையில கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும், பணம் நல்ல வருமானம் நல்லா வரும். அதே இது ஒரு கிரகம் 5, 9 தொடர்பு கொண்டா பணமே வராது. அவங்க வந்து சுகமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால அந்த கிரகம் வந்து 5, 9 தொடர்பு கொண்டு வந்தா அந்த பாவம் வழியா அவங்களுக்கு காசு வராது. இதுதான் அதுல உள்ள அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. இன்னொன்று வந்து 4, 8, 12 எந்த கிரகமும் தொடர்பு கொள்ளக்கூடாது. கொண்டா அது மூலமா வலி, வேதனை, அவமானம் எல்லாம் உங்களுக்கு வரும். சரி, இவங்களுக்கு வந்து லக்னாதிபதி சுக்கிரன், வேலன், சப்ளாடு, லக்ன சப்ளாடு தான் இங்க ஹீரோ. இவருதான் ஹீரோ. இது நட்சத்திரம், இது சப்ளாடு. இப்போ இந்த வேலன் இது வந்து லக்ன சப்ளாடு குரு, இவரு குருவை போல இருப்பாரு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதே குரு வந்து ஒத்தப்படைய தொடர்பு கொண்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து சுகமா, ஜாலியா, சந்தோஷமா இருக்கணுங்கிற எண்ணம் தான் அதிகமா இருக்கும். இதே குரு ரெட்டப்படையான 2, 6, 10 தொடர்பு கொண்டு அவங்களுக்கு பணம் மட்டும் தான் சம்பாத்தியம் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கணும். இப்போ இவருக்கு வந்து குரு லக்ன சப்ளாட்டா வராது. இந்த குரு எதை தொடர்பு கொள்றாரு? 4, 8, 12, 7. சரிதா? 4, 8, 12, 7 வருது. அப்போ இதுல இன்னொரு விதியை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஒரு கிரகம் எந்த வீட்டுக்கு 12ஆம் வீட்டு தொடர்பு கொள்ளுதோ அப்போ அந்த கிரகம் வேலை செய்யாது. அதே மாதிரி அந்த வீட்டுல இருந்து 8வது வீட்டோட நம்பர் வாங்கினா அந்த கிரகம் வேலை செய்யாது. இப்போ வந்து 4, 8, 12 இதுல 8 உடைக்கிற இதுக்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதி, 12ஆம் வீடான 7 இருக்கு, 12க்கு 8ஆம் இடமான 7 இருக்கு. அப்போ அந்த ஜாதகத்துல குரு வந்து 4, 7 அவ்வளவுதான், 4, 7 தொடர்பு கொள்ளுது. அப்போ இவர் என்ன பண்ணுவாரு? முழுக்க இவருக்கு வந்து 4ஆம் வீட்டு தான் வேலை செய்யும். அப்போ என்ன பண்ணுவார்? இவருக்கு வந்து அடிப்படையிலேயே நல்ல பணம் சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கு. சரி, 2வது வீடு சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து 5, 9 தொடர்பு கொண்டா இவருக்கு பணத்தை சரியா நிர்வாகம் பண்ண தெரியாது. சரியா? பணத்தை நிர்வாகம் பண்ண தெரியாது. அவருக்கு வந்து பணம் சம்பாத்தியம் பண்ண தான் தெரியுமா, அந்த பணத்தை பாதுகாக்க அவருக்கு தெரியாது. இதுதான் அந்த சுக்கிரனுடைய. அதே சுக்கிரன் 2, 10 தொடர்பு கொண்டு வந்தா அவங்க வந்து பணத்தை சிக்கனமா செலவு பண்ண மாட்டாங்க. இப்போ புதன் வந்து 2ஆம் வீட்டு சப்ளாடு, சுக்கிரன் 2ஆம் வீட்டு சப்ளாடு. இந்த சுக்கிரன் எதை தொடர்பு கொண்டு? 2, 3, 5, 7, 9 அதுக்கு ஒரு 4 தொடர்பு கொள்ளுது. ஆனா அங்க 3 இருக்கிறதுனால அந்த 4 வேலை செய்யாது. அப்போ 2, 5, 9, 11 இருக்கிறதுனால இவர் வந்து பணத்தை ரொம்ப கஞ்சனா இருந்து சேர்த்து வைக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஓரளவுக்கு ஜாலியா செலவு பண்ணுவார். 2ன்னா குடும்பத்துக்கும், 3ன்னா டிராவல் பண்ற மூலமா, 5ன்னா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறது, அங்க சந்தோஷமா இருக்கு, 9ன்னா பாத யாத்திரை போறது, 11ன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சந்தோஷமா செலவு பண்றது. இது பூரா அந்த 2ஆம் வீடு தொடர்புனால இவருக்கு காசை இவரால் சரியா நிர்வாகம் பண்ண தெரியாது இவருக்கு. அதனால இவங்க என்ன பண்ணணும்னா அவங்க அம்மாவோ ஒய்ஃபோ அவங்ககிட்ட காசு கொடுத்து ரொட்டேஷன் பண்ணி ஒரு சம்பாத்தியம் பண்றது மட்டும்தான் இவருடைய வேலையா இருக்கணும். சரி, இப்போ இவருக்கு வந்து 6ஆம் வீடு தான் உத்தியோகஸ்தானம். 6ஆம் வீடு உத்தியோகம், அவர் விரும்புறது கவர்மெண்ட் வேலை. 6ஆம் வீடுங்கிறது 6ஆம் வீட்டு சப்ளாடா சூரியன் வர்றாரு. அவரு கவர்மெண்ட் வேலைக்கு இந்த சூரியன் தான் வருவாரு. சரியா? அப்படிங்கும் போது இந்த சூரியன் வந்து 1, 3, 5, 7, 9 தொடர்பு கொண்டா கவர்மெண்ட்ல சின்ன சம்பளம் கிடைக்கும். 2, 6, 10 தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல லம்பா, அதாவது மாசம் 50,000 மேல சம்பளம் கிடைக்கும், நிரந்தர வருமானம் கிடைக்கும். இந்த சூரியன் எந்த இடத்தை தொடர்பு கொள்ளுது? சூரியன் வந்து பாருங்க எட்டப்படையான 2, 12 தொடர்பு கொள்ளுது. 2, 12 இது பூரா பொருள் ஸ்தானம். 1, 3, 5, 7, 11 இது பூரா லைஃப் அனுபவிக்கிற ஸ்தானம். சரியா? அப்போ சூரியன்கிற 6ஆம் வீடுங்கிற உத்தியோகத்து மூலமையும் கவர்மெண்ட் மூலமாகவும் இவருக்கு 2, 12ங்கிற காசு வரணுங்கிறது விதி. அப்போ இவருக்கு அழகா கவர்மெண்ட் வேலை கிடைக்குங்கிறது நம்ம சொன்னோம். இதை வச்சுதான் சொன்னோம். சரியா? இதுல வேற என்னன்னா ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்குமா வேலை பார்க்கறது? இவர் அடிமை மாதிரி கிடப்பாரா அப்படின்னு பாக்குறதுக்கு 10ஆம் வீடு தான் மதிப்பு மரியாதை கொடுக்க இடம்.
இதுக்கு வேலன் வந்து சப்ளாட்டா வராது. அந்த வேலன் வந்து 4 7 தான் தொடர்பு கொள்றாரு. அப்போ அவங்க இவங்களுக்கு இருக்கிற இடத்துல நல்ல மரியாதை இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த தெரியுது. சரி, நடக்கிற ராகுதசை என்ன செய்யும்? ராகுதசை ராகுபத்தியில தான் இவருக்கு வேலை கிடைச்சது அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த ராகுதசை ராகுபத்தியில வேலைக்கு போனா மாசம் மாசம் சம்பளம் வரும்ல. அப்போ சம்பளம் வரணும்னா அவங்க வந்து ரெட்டப்படையான 2 6 10 தொடர்பு கொண்டா நல்ல சம்பளம் வரும், இல்லைன்னா கம்மியான சம்பளம் வரும். இப்போ ராகு வந்து 1 4 10, இந்த 4 1 10 எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு குழப்பம் உங்களுக்கு வந்துச்சுன்னா இது வேலைன்னு 1 இந்த 1 இருக்கா, 10 இருக்கா, அடுத்தாப்ப சனி 4 இந்த இருக்கா, இந்த சேர்ந்ததுதான் 1 4 10. பெரிய சூத்திரம் ஒன்றும் கிடையாது. இது நீங்க வாங்கப்பா, நீங்க நம்ம சேனல்ல கண்டினியூவா பாருங்க, உங்களுக்கு நான் எல்லாமே தெளிவா சொல்லித்தரேன். படிச்சு எதையும் மாற்ற முடியாத கூட அந்த இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நல்லா இருக்கலாம். சரி, ரைட்டு. இப்போ வந்து ராகு தசை ராகு புத்தி நடக்குது. அப்போ என்ன நடக்கும்? 1 4 10 இவருக்கு காசு நல்லா வரணும், மரியாதை கிடைக்கணுங்கிறது இந்த திசை ஃபுல்லா அவருக்கு விதி. அப்படி இருக்கிறதுனால இவருக்கு இந்த திசையில இந்த புத்தியில வேலை கிடைக்குங்கிறத நாங்க சொன்னோம். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த திசையிலேயே வேலை கிடைச்சது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சது. சரி, கவர்மெண்ட் வேலை கிடைச்சா நிரந்தரமா காசு வரும். அப்போ ராகதசை ஒரு 18 வருஷம், குருதசை ஒரு 16 வருஷம், இவர் அந்த கண்ட்ரோல் இவர் இருப்பாரு. அப்படிங்கும்போது ஒரு 30 வருஷம் நல்லா வர முடியாது. ஏன்னா குருவும் 4 7 தான் தொடர்பு கொள்றாரு. அப்போ ரெண்டுமே பணம் சேனங்கிறதுனால இவருக்கு கடைசி வரைக்கும் பொருளாதார பிரச்சனை வராது. சரி, என்ன பிரச்சனை தான் வரும்? அடுத்தாவ பார்த்தா 7ஆம் வீட்டுக்கு அதிபதி ராகு 1 4 10 தொடர்பு கொண்டிருக்காரு. அப்படிங்கும்போது இவருக்கு வந்து கல்யாணம் முடிய லேட் ஆகும் ஃபர்ஸ்ட். அடுத்தாப்ப சுக்கிரன், கடத்திரக்காரகன் சுக்கிரன், அவரு 2 5 3 7 தொடர்பு கொண்டதுனால இப்போ மனைவி கண்டிப்பா அன்னுனியமா நல்லா இருப்பாங்க. ஆனா கல்யாணம் முடிய கொஞ்சம் லேட் ஆகும். இன்னும் கல்யாணம் முடியல. இவருக்கு 99 பிறந்தாலும் இப்போ 27 வயசு ஆகுது. 30 வயசுக்கு தான் கல்யாணம் ஆகும்னு சொல்லியிருக்கோம். சரிம்மா, சரி, ரைட்டு. இத்துடன் இந்த ஜாதக வழக்கத்தை நிப்பாட்டிக்கிறேன். வார வாரம் நிகழ்ச்சி போடுவோம். இந்த வந்து இதை நீங்க பாக்குறவங்க வந்து உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல இது பண்ணுங்க. எல்லாமே தமிழ்ல போடுங்க. எங்க இங்கிலீஷ் வாசிக்க அவ்வளவு கூட வரல, அதனால நீங்க தமிழ்ல போடுங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோ இன்னொரு 4 நாள்ல போடுவோம். நன்றி, வணக்கம்.